ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் கிங் விசிஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நம்பர் 4 2026 ஐபிஎல் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு 2K டெக் தமிழ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அடுத்தது வீடியோஸ் போடுறப்போ வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்தீங்கன்னா அதுவுமே நம்ம வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் வரக்கூடிய அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம டெலிகிராமில் நான் கொடுத்துருவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி மஸ்ட்டாக ஜாயின் பண்ணி உள்ளே பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச்சர் போல ஸ்டார்ட் பண்ணிடலாம். எம்ஓஇ சிங் ஸ்டேடியம் முலன்பூரில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஏரியா சீம் அண்ட் பவுன்ஸ்ன்றது கிடைக்கும், பேசஸ்க்கு ஹெல்ப் கிடைக்கும். கண்டிப்பாக பவர் பிளேயில் மினிமம் ஒரு 2-3 ஓவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். அதே மாதிரி லேட்டராக ஃப்ளாட் ஆயிரும் பிச்சு, பேட்டர்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்து ரன்கள் அடிக்க முடியும். பவுண்ட்ரிஸையும் பொறுத்த வரைக்கும் டைம் அடிச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு தான். ஸ்ட்ரைட்டில் மட்டும் 74 மீட்ரு, அப்புறம் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆவரேஜ் பர்சனிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 167, 175. ஸோ இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக போகும். இப்போதைக்கு எல்லா மேட்ச்சுமே 200+ ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேயுமே சேஸ் தான் பண்ணுவாங்க, டியூ ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபஸ்ட் தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து அப்படி தான் போச்சு. ஸோ ஆர்சிபி வந்து பவுல் ஃபஸ்ட் எடுத்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஹோம் டீம் ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. எம்ஏமே அதுதான் பண்ணாங்க. ஸோ பேஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 62% வந்து பேசஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 38% தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேசஸ்க்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ பவர் பிளேலையும் டெத்லையும் போகிறனால விக்கெட்ஸ் வந்து அவங்களால எடுக்க முடியும் இந்த கிரவுண்ட்லேயுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங்கில் வந்து பார்த்துலாம். பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா போன சீசன்லேருந்து சூப்பராக அவங்களுடைய ஓப்பனிங் பேர் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர், நேகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சசாங்க் சிங்கு, அதுக்கப்புறம் அஸ்மதுல்லா முசாய், ஹர்தீப் பிராரு, யுஸ்வேந்திர செகல், ஹர்ஷதீப் சிங்கு, லாக்கி ஃபர்குசன். அப்புறம் இம்பேக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாவியர் பிராட்லைட்டு, வைசாக் விஜயகுமார், முன்ஷீர் கான், அப்புறம் எஸ் தாகூர். இதுதான் அவங்களுடைய டீமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் இந்த வேர்ல்டு கப்லேருந்து சுத்தமாக ஃபார்ம்லையில் பார்த்துருப்பீங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே பக்கம் ஆப்போசிட்டாக கிளென் பிலிப்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்லேருந்து சூப்பராக ஃபார்மில் இருக்கார். கிளென் பிலிப்ஸு, ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, அசித் கான், சாய் கிஷோர், கைசோர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அவங்களுடைய டாப் பேஸ் அட்டாக்கு. ஸோ இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக், வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் மோயின் சர்மா. ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்களா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இருக்குது. டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துடலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து 2வது வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயருடைய கேப்டன்சியில் இறங்குறது. ஸோ சசாங்க் சிங், ஸ்டாயினிஸு, நேகல் எல்லாருமே வந்து டெத் ஓவர்ஸில் அதிகமாக ரன்கள் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் லாஸ்ட் சீசனே பார்த்துருப்போம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓப்பனிங்கில் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸ் தான். போன சீசன் கொஞ்சம் பார்த்து ஆடினாங்க. பட் ஸ்டில் இந்த பக்கம் வந்து ரபாடா, சிராஜ், அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருக்கனால கொஞ்சம் ஏர்லியராக ஒரு ஸ்விங் அண்ட் சீம்ன்றது கிடச்சிது அப்படின்னா விக்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். ஸோ அதேமாதிரி அதுதான் அவங்களுடைய வீக்னஸாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவங்களுடைய பவுலிங் அட்டாக் தான். ஸோ ஸ்பின்னுக்கு ரஷீத் கான், இங்கே 3 பேசஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவரில் செகலை வந்து டேக்கிள் பண்ணி ஆடணும். ஸோ பிலிப்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்பின்னை சூப்பராக ஆடுவார். பட் ஸ்டில் செகல் வந்து மிடில் ஓவர்ஸில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஷாருக் கான் பெரிய அளவில் அடிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. நிறையா மேட்ச்சில் வந்து ஷாருக் கான் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை போன சீசன். ஸோ இந்த சீசன் என்ன பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு செக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பிளேயர் ஸ்டாட்ஸு, ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ எல்லாமே வந்து இருக்குது. நோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நான் சொல்லி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் வந்து வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிரப்சிம்ரன் சிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அகேன்ஸ்ட் 37, 35. ஸோ எல்லாத்தையும் சொன்னேன்னா அது வீடியோ பெருசாக லென்த்தாக போகும். ஸோ ஹைலைட்டடாக மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் 5 ஹைலைட்டர்ஸ் யாருன்னா சசாங்க் சிங்க்கு ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் ஜிடி எகேன்ஸ்டாக 113 ஆவரேஜ்ன்றது இருக்குது. எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் நிறையா ரன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஆவரேஜ் 113 இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு பிக்காக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சசாங்க் சிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. சுப்மன் கில், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் 2 பேருக்குமே 56 ஆவரேஜ் பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக சூப்பராக நிறையா மேட்ச் ஓப்பனிங்கில் விக்கெட்டே விடாமல் அவங்களே மேட்சை முடிச்சிருக்காங்க சேசிங்கில். அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங்னா 3 பேர் தான், ஜாஸ் பட்லரு, இவங்க 3 பேருக்குள்ளேயே வந்து மேட்ச் எடுத்து நிறையா மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. யுஸ்வேந்திர செகலுக்கு வந்து இந்த வென்யூவில் நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. முலன்பூரில் ஒரு 1.6 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. அதேமாதிரி பிரசித் கிருஷ்ணா அவருக்குமே விக்கெட் ஆவரேஜ்ன்றது பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக சூப்பராக இருக்குது. இந்த பிச்சுமே அவருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டாப் 5 பிளேயர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மித்தபடி பார்த்தோம் அப்படின்னா
இங்கே யார் யாருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைலைட்டட் ஸ்டாட்ஸ் இருக்குன்னா, ரபாடா வந்து ஒரு விக்கெட்டு வச்சுருக்காரு. 1.5 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ரஷீத் கானுக்கு பெரிய உள்ள விக்கெட் ஆவரேஜ் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அர்ஷதீப் சிங் வந்து ஃபஸ்ட் பவுலிங்னா டெத்தில் அதிக விக்கெட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பவுலிங்னா அவருக்கு வந்து விக்கெட் ஆவரேஜ் கம்மியாக இருக்கனால மேபி நீங்கள் ட்ராப் கூட வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சஷாங்க் சிங்கு இதில் நோட்டேஷபிளாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து 30 ஆவரேஜ் ஜிடிக்கு எகென்ஸ்டாக, அதே மாதிரி 28 ஆவரேஜ் இந்த வென்யூலையும் வச்சுருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிக்காக இருப்பார் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை பொறுத்த வரைக்கும். அண்டர் ரேட்டட்னா நேகல் வதேரா பாருங்கள். ஸ்டார் பிளேஸை தவிர்த்து ஷ்ரேயஸ் இருக்குது, நல்ல ஸ்டாட்ஸுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சுக்மன் கில், ஜாஸ் பட்லர் வந்து பெருசாக ஃபார்மில் இல்லை, பட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது அவருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். பவுலர் இம்பாக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் கைசோர் ரபாடாவும் முகமது சிராஜும் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா முடன்பூரில் ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு வந்து எக்ஸலண்ட்டாக சீம் மூமெண்ட் இருக்கும், ஸ்விங் இருக்கும். ஸோ ஹெவி லென்ஸ் போட முடியும் அவங்களால. ஸோ அதனால் வந்து ஓப்பனர்ஸ்க்கு பெரிய ப்ரெஷர்ன்றது இருக்கும். இவங்களுடைய ஓப்பனிங் பேர் மறுபடியும் வந்து விக்கெட்டே விடாமல் ஆடுறதுக்கான டவுட்டு வந்து இந்த மேட்ச் நிறையவே இருக்குது. விக்கெட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதேமாதிரி பஞ்சாப் கிங்ஸில் ஹை இம்பாக்ட் வந்து யுஸ்வேந்திர சகல் தான். ஸ்டார்ட்ஸுமே இந்த வென்யூவில் நல்லா விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம். இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு ஹைலைட்டட் பவுலர்ஸ். பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இவங்களுடைய பேஸ் அட்டாக்கு லாக்கி ஃபெர்குசனுக்கும் ஹர்ஷதீப் சிங்க்கும் பெரிய அளவில் எந்த ஒரு ப்ளஸும் இல்லை. ஃபஸ்ட்டு பவுலிங்னா டெத்தில் போகிறனால ஹர்ஷதீப் சிங் டெத்திலே வந்து ஒரே ஓவரில் கூட 3 விக்கெட் வாங்கக்கூடிய பிளேயரு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெட்டுகட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இஷாங்க் சிங் வந்து பயங்கரமான ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. மேபி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலும் அடுத்தடுத்து வந்து இவர் வந்து கடைசியில் ரன்களை ஏற்றி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் மேசிவாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிடி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலி டாமினேட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த டிசிப்ளின்ட் பவுலிங். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கைசோர் ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கானு, ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சாய் கிஷோர் எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டிசிப்ளின் பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. அதனால் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ஆர்டருக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் பிரியன் ஷெராவுக்கும் பிரப்சிம் சிங். அடுத்தடுத்து வந்து கைசோர் ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா பவர் பிளேயில் அடுத்தடுத்த 3 ஓவருக்கு வந்து 3 பவுலரை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் வந்து ஒரு த்ரெட்டுன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ ஹெட்டுகட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு தான் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதேமாதிரி இந்த டியூ வந்து சேசிங் டீமுக்கு ஃபேவரபுளாக இருக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து பிரப்சிம் சிங்கும் பிரியன் ஷெராவும் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆப் மேட்ரிக்ஸ். ஸோ சுக்மன் கில், சாய் சுதர்சன் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஸோ ஹர்ஷதீப் சிங் ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் போடுவார். ஸோ இங்கே யாருக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் தான், டியூ டு லெஃப்ட்டு ரைட்டு காம்பினேஷன். ஸோ அதனால் வந்துட்டு ரொட்டேட் பண்ணால் போதும், விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஹர்ஷதீப்புக்கு தான் இங்கே டிஸ்அட்வான்டேஜ். ஜிடி வந்து இங்கே ஒரு அட்வான்டேஜோடு தான் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஸோ கீழே பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு மிடில் வந்து ஆடுவாங்க. ஸோ ரஷீத் கான் அப்போ போடுவார். அப்போ கண்டிப்பாக அதுவுமே குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் தான். ரஷீத் கான் ஒரு பயங்கரமான வந்து ஸ்டார் பிளேயரு, ஸ்டார் ஸ்பின்னர் கூட. ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு பொதுவாகவே ஸ்ரேயாஸ் ஐயர் ஹிஸ்டாரிக்கலி நிறையா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கார். அந்த ஒரு ஸ்டாட்ஸுமேன்றது இருக்குது. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. பேட்டர் மேட்சப்ஸ் பார்த்துடலாம். பிரப்சிம்ரன் சிங் விசஸ் கைசோர் ரபாடா. நான் சொல்லியிருந்த மாதிரி முலன்பூரில் ஏர்லியராக நல்லா வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரப்சிம்ரன் சிங்க்கு ஒரு த்ரெட்டுன்றது இருக்குது. இதில் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கைசோர் ரபாடாக்கு தான். ஸோ விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படியே அதே தான். ஜாஸ் பட்லர் வந்து பெருசாக ஃபார்ம்லேயே இல்லை வேர்ல்டு கப்பில் இருந்து. இது வந்துட்டு யாருக்கு வேணால் போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன் வந்துட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் டியூ டு ஜாஸ் பட்லருடைய ரீசெண்ட் ஃபார்ம் காரணமாக நான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து பேஸுக்கு வந்து வீக்னஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல கிடையாது. பட் அவர் ஃபார்ம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணார். குறிப்பாக வந்து ஸ்ரீலங்காவில் பேசஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். ஸோ அங்கே பிச்சு வேறு, பட் ஸ்டில் அவர் வந்து ஃபார்ம்ன்றது சுத்தமாக இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் இந்த ஐபிஎல்க்கும் அப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஃபார்முக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு. சுத்தமாக அவருக்கு வந்து பெருசாக ஹிட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இதில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் தான். பட் ஸ்டில் ஐ கோ வித் ஃபெர்குசன் டியூ டு ஃபார்மு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அடிமட்டமான பிச்சு. ஸோ எப்படி சொல்கிறதுனா பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கு, ஃப்ளாட் ட்ராக்கு, யார் போட்டாலும் அடிக்கலாம், யார் வேணால் அடிக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாஸ் பட்லர் அவருமே ஹிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுக்மன் கில்லும் சாய் சுதர்சனும் அவுட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பிச்சு கிடச்சிதுன்னா அவங்களே மேட்ச்சை வந்து கடைசி வரை 20 ஓவர் அவங்களே ஆடிடுவாங்க. ஏற்கனவே ஆடிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதுவுமே இருக்குது.
அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கீ பேட்டில்ஸ். ஸோ நான் இதை தான் சொல்லியிருந்தேன், நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பேட்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட பவுலர்ஸ் கிட்ட டிஸ்மிஸஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இத்தனை டைம் வந்து இவர் டிஸ்மிஸ் ஆகிருக்காரு இவருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துடலாம். யுஸ்வேந்திர சகலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் 5 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்டேஜ் வந்து செகலுக்கு தான் இருக்குது. ஸோ டாமினேட் பண்ணியிருக்காரு ஜாஸ் பட்லரை. மோஸ்ட் T20யில் வந்து 5 விக்கெட் வந்து 5 தடவை வந்து அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு போலினா டெத்தில் போட்டு அதிக விக்கெட்டுகள் வாங்கி நம்ம பார்த்துருக்கோம். அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இப்போது ஜிடி சேஸ் பண்ணாங்கன்னா அங்கே வந்து மேபி சுக்மன் கில்லும் சாய் சுதர்சனுமே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஈஸியாக சேஸ் வந்துருச்சுன்னா அங்கே டெத் ஓவர்ன்றது ஒன்றும் வரவே வராது. ஆனால் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் எப்படினாலும் உங்களுக்கு டெத் ஓவர்ன்றது இருக்கும். ஸோ அப்போ விக்கெட் வந்து லாஸ்ட்டில் போடக்கூடியவங்களுக்கு எப்படினாலும் விக்கெட் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். குறிப்பாக டெத்தில் அதிகமான விக்கெட் வாங்கக்கூடியவர் தான் ஹர்ஷதீப் சிங். ஸோ அட்வான்டேஜ் வந்து இதில் கில்லுக்கு தான். ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கை மட்டுமே 80% ரன்னுன்றதை அடிச்சிருக்காரு ஒரே பவுலர். ஸோ அதனால் வந்துட்டு ரேர்லியாக தான் எப்பயாச்சும் தான் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு சுக்மன் கில்லை. அது வந்து இப்போது அதுவுமே ஜிடிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கீழே பார்த்தா அப்படின்னா ஸ்பின் சோக்கு. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஹிஸ்டாரிக்கலி ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ ரஷீத் கான் வந்து 4 டைம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை எடுத்து விட்டுருக்காரு விக்கெட்டு. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ அட்வான்டேஜ் வந்து இதுக்கு ரஷீத் கானுக்கு தான். ஸோ டோட்டலே பார்த்தீங்கன்னா இந்த கீ பேட்டில்ஸில் ஜிடி தான் வந்து டாப்பில் இருக்காங்க 2 அட்வான்டேஜோட. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் முக்கியமானதுக்கு வந்தாச்சு. ஸோ மேலே பார்க்குறீங்க ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11. ஜாஸ் பட்லர், சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஸ்ரேயாஸ் ஐயர், சசாங்க் சிங் ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கைசோர் ரபாடா, ரஷீத் கான், ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சகல், முகமது சிராஜ். ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக பெருசாக ஃபார்மில் இல்லை. அதனால் சாய் சுதர்சனை வந்துட்டு ஒரு வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஓரளவுக்கு ஃபார்ம் இருக்குது. பட் நிறையா பவுலர்ஸ் கூட அவருக்கு பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாய் சுதர்சனே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆவரேஜ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டாக 2 பேருமே சுக்மன் கில்லாக இருக்கட்டும் சாய் சுதர்சனாக இருக்கட்டும் 50 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பு ரிஸ்கி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிமரன் சிங்கு. ஸோ நிறையா அவர் வந்து பேட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. பிரியன் ஷராவும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களாம் வந்து ரிஸ்கி பிக்ஸில் வருவாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். குறிப்பிட்டு பிச் ரிப்போர்ட்டில் ஃப்ளாட் ட்ராக்கு எதுவுமே இருக்காது, சி மூமெண்ட்டு எதுவுமே ஸ்விங் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுமே அதிக ரன்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்தே ஆகணும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவேன். மேட்ச்சுக்கு முன்னாடியே ஒரு 6:50 அந்த மாதிரி டைம்லாம் வந்துடும். நம்ம டக்குன்னு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நேகல் வதேரா ஒரு நல்ல டிஃபரண்டியல் பிக்கு. பிரசித் கிருஷ்ணா இங்கே தான் உள்ளே வரணும். ஸோ அதிகமான ஸ்டாட்ஸும் வச்சுருக்காரு. ஸோ வந்து பிரசித் கிருஷ்ணாவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் முகமது சிராஜ் வந்து நிறையா மேட்ச் வந்து போன சீசன் வந்து 2-3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அவருக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஹர்ஷதீப் சிங்க்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா கூட ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பவுலிங் போடலை ஹர்ஷதீப் சிங் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு தான் வந்து ஹர்ஷதீப் சிங்கை விட ஒரு நல்ல வந்து பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அவரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா கேப்டன் வைசி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து டியூ ஃபேக்டர் டிசைட்ஸ். ஸோ யார் வந்து சேஸ் பண்ணுறாங்கள பொறுத்து இருக்கும். இப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து நான் சொல்லி இந்த மாதிரி ஹர்ஷதீப் சிங்கை ட்ரை பண்ணிக்கோங்க. டெத்தில் போட்டு அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் ஏர்லிராவுமே ஒரு விக்கெட் எடுத்தால் கூட அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தானே. சுக்மன் கில், சாய் சுதர்சன் டெத்தில் வந்து விக்கெட் எடுக்கலாம். இந்த பக்கம் ஜிடி வந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா சுக்மன் கில்லையும் சாய் சுதர்சனையும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பட்லர் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் ரிஸ்கியாக போகிறீங்க அப்படின்னா ஃபார்முக்கு வந்துடுவார். ஐபிஎல்லை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இது நம்பினீங்கன்னா ஜாஸ் பட்லரை ட்ரை பண்ணுங்கள். மேபி சுக்மன் கில்லும் சாய் சுதர்சனும் இல்லை வந்து பஞ்சாப் கிங்ஸ் அதிக ரன்கள் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு விக்கெட் போச்சுன்னா ஜாஸ் பட்லர் உள்ளே வந்துடுவார். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சாய் சுதர்சனே ட்ரை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைனலாக யார் வின் பண்ணுவா. ஸோ இது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் இது இருக்கும். அது கரெக்டாகவும் இருக்குது. ஏன்னா ஆர்சிபி மேட்ச்லேயும் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, எம்ஏ மேட்ச்சில் எம்ஏ வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்துட்டு ஹோம் கிரவுண்ட் பஞ்சாபுக்கு தான். பட் ஜிடி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது, 60%. ஸோ அது காரணம் அவங்களுடைய டிசிப்ளின் பவுலிங் அட்டாக்கு. கைசோர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷீத் கான், அதேமாதிரி டாப் 3 வந்து பயங்கரமாக அவங்களுடைய டாப் 3 கோர் பயங்கரமாக இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி பார்க்குறப்போ ஒரு எப்படி சொல்லி கன்சிஸ்டன்ட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே சசாங்க் சிங்கோடைய ஆவரேஜ் பயங்கரமாக இருக்குது. யுஸ்வேந்திர சகலோட
விக்கெட் ஆவரேஜ் முரண்பூரில் ஓரளவுக்கு 1.6 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. அந்த ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதான் நம்மளுடைய வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்துடும். நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷனோட.